வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கு தக்காளி பழம் அறுவடை செய்ய போகிறேன். வாங்கோ பார்க்கலாம். இங்கே பாருங்கோ தக்காளி பழத்தை. இந்த பெரிய தக்காளி பழம் பழுத்திருக்குது. நான் இப்போ இதை அறுவடை செய்கிறேன். இங்கே பாருங்கோ போஞ்சியும் கோவாயிலையும் அறுவடை செய்தேன். நான் அதோடு சேர்த்து இது தக்காளி பழம். மற்றது இன்றைக்கு உங்களை கொண்டு காட்ட போகிறேன் சுக்குனி என்று சொல்லுவினா. இதை நான் இப்போ இன்றைக்கு அறுவடை செய்ய போகிறேன். பேருங்கோ இங்கே பேருங்கோ இப்படி இருக்குது இந்த சுக்குனி என்று. அதை நான் அறுவடை செய்கிறேன். இது எப்படி முறுக்கி எடுக்கிறது நல்லது, வெட்டுறதை விட. இங்கே பேருங்க இந்த பெரிய சுக்குனி அறுவடை செய்துட்டேன். மற்றது அங்கால வாங்கு பார்ப்போம். இஞ்சாலையெல்லாம் ஒரே புல்லும் பூடுகளுமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறபடியாக தான் தப்பி இருக்குது. இல்லைன்னா அணில் துப்புரவுப்படுத்தினாலும் அணில் நல்ல வடிவாத்து ஏடி தாண்டுவேன். இப்போ இன்றைக்கு இந்த இடமெல்லாம் கொஞ்சம் வெட்டினான் பூடுகள் எல்லாம். அதான் குப்பையாக இருக்குது. பாருங்கோ எந்த பெரிய சுக்குனி அண்டு மஞ்சள் நிற சுக்குனி. ஊரில் இருக்கிற வெள்ளரிப்பழம் மாதிரி இருக்குது இந்த சுக்குனி. பாருங்க இந்த பெருசு இந்த பெரிய சுக்குனி. மற்றது வேறு இஞ்சாலையும் ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு சுக்குனி. ஆனால் எல்லாத்தையும் ஒரு இதாக எடுத்து நான் என்ன செய்கிறது, கொஞ்சம் விடுவோம். இதை 2 நாள் பொறுத்து எடுப்போம். வேறு இங்கே பாருங்க என்ன மாதிரி இருக்குது. காடு போல கிடக்கு இஞ்சால பக்கம் பின்பக்கம். இங்கே பாருங்கோ இந்த பூ என்ன பூ தெரியுமா? இது செவ்வரத்தம் பூ. இஞ்சத்த குளிர் நாட்டில் இருக்கிற செவ்வரத்தம் பூ. இது இயரளி ஒவ்வொரு வருஷமும் அப்படியே இப்போ இருக்கும். குளிருக்கு அப்படியே படுற மாதிரி பட்டு ஒரே சுள்ளித்தடி மாதிரி இருக்கும். பிறகு சமர் வேற ஒரு 5ஆம் மாதம் முடிய எல்லாம் துளிர் விட்டு வருவினோம். பாருங்கோ இதான் செவ்வரத்தை. பர்பிள் கலர். இதில் ஒரு வெள்ளையும் என்னட்ட இருந்தது, பட்டுட்டுது. இந்த செவ்வரத்தைக்குள்ள வேறொரு பேப்பாவை கொடி மாதிரி கொண்டு வந்தது. அதை வெட்டி விட்டு நான் அன்றைக்கு அதெல்லாம் கருகி போட்டு இஞ்சாலே ஒரே ஆடு மாதிரி தான் கிடக்கு. பாருங்கோ இப்படிண்டு தோட்டத்துக்கு நின்று துப்புராக்கினா தான் சரி வரும். 24 hours நின்றா தான் சரி போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆடு மாதிரி கிடக்குது. இந்த வேறங்க அடுத்தது இன்னொன்று காட்ட போகிறேன். செரி தக்காளி பிஞ்சு பிடிச்சிருக்கு. இது நான் நடை இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அந்த இருக்கிற கண்டிலிருந்து விதைகள் பறந்து வாரது முளைச்சி தானாக வரும். ஆனால் பெரிய தக்காளி அப்படி வராது. இப்படியே வாங்கும் இஞ்சால அப்படியே வேறங்கோ. இஞ்சால கொச்சிக்காய் இருக்குது. கொச்சிக்காய் நான் எடுத்துட்டேன் 2-3 இங்கே கொச்சிக்காயை பாருங்க. கொச்சிக்காய் இஞ்சால அப்படியே வந்தால் இந்த பூஞ்சி கண்டு நம்மளே காட்டி உங்களுக்கு அறுவடை செய்தேன். நான் வேறொரு பூஞ்சி இனம் இதில் ஒரு இனம் நட்டு காய்ச்சிருக்குது. அதை காட்டுறேன் உங்களுக்கு. என்னென்னா இங்கே பாருங்க, இது ஸ்ரீலங்கா பூஞ்சி, கப்பலை பொடி பூஞ்சி என்று சொல்லுவினோம். இது இந்த முறை எனக்கு விதை கிடைச்சபடியாக நான் போட்டிருக்கிறேன். ஒரு கண்டு தான் இதில் இருக்குது. பாருங்க ஸ்ரீலங்கா பூஞ்சி, தம்புளையில் இருந்து வரும் அந்த பூஞ்சி. இந்த பாருங்க இது ஒரு மிளகாய் இனம். இந்த இனம் பாருங்க கொச்சிக்காய் மாதிரி அப்படியே நிமிந்து காய்க்குது பச்சை கலரில். அதுக்குள்ளே இருந்து நான் பூக்கொண்டையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே வந்தால் பாருங்கோ இதுதான். இது ஒரு மேசை ஒன்று இருக்குது. இதில் கொண்டு எல்லாம் மரக்கறிகள் அறுவடை செய்கிறது வைக்கிறது. இங்கே பாருங்கோ இது உண்டு, இது 2,
இது ஒரு சுக்குனி, மற்ற ஒரு தக்காளி பழம், மற்ற பூஞ்சி நான் பிடுங்கி இருக்கிறேன். இங்கே பிடுங்கி இருக்கிறேன். கோவையிலேண்டு இல்லை, இது அந்த ப்ரோக்கோலியிலே அதைத்தான் நான் பறக்கிறேன்னா அதுவும் பிடுங்கி இருக்கிறேன். இப்படியே இஞ்சால வேற இதில் ஒரு சுக்குனி என்னட்ட இருந்த ஒரு சுக்குனி மரத்தின் விதையை தான் நான் எல்லா இடம் போட்டுறான். இங்கேயும் காய்ச்சிருக்கணும் பேருங்க, காய்ச்சிருக்கணும். பேருந்து ஒரு பாவக்காய் இருக்குது காட்டுறேன். பாவக்காய் என்னென்ன காட்டுறேன். இது வேறுங்க ஒரு பாவக்காய் பிஞ்சு பிடிச்சிருக்கு பெருசாக கொடி வரையில். இது வந்து பச்சை பாவக்காய், வெள்ளை பாவக்காய், பச்சையில் வெள்ளை பாவக்காய். மற்றது எல்லாம் காட்டினது தான் கிடக்கு. மற்றது மிளகாய் கண்டெல்லாம் வந்து நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கிறோம். வேறு முடிஞ்சு இது வந்து தக்காளி பழம், தக்காளிக்காய். இந்த மிளகாய்கள் இதுதான். இங்கே பிஞ்சுகளை பாருங்க, பிஞ்சு பிஞ்சு பிடிச்சிருக்கு. முத்தோனும் பிஞ்சு பிடிச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க வண்ணாத்தி பூச்சி உண்டு பறந்து திரியின. இந்த வண்ணாத்தி பூச்சி மூலம்தான் மகரந்த சேர்க்கை நடக்கிறது. வண்டுகளும் வர்றவை. இன்றைக்கு வண்ணாத்தி பூச்சி வந்து நிற்கிறான். இந்த மிளகாய் பாருங்க நல்லா பிடிச்சிருக்கு. இந்த கீரையை பாருங்கோ, இந்த கீரையை விட்டுருக்குறேன் என்னத்துக்கு சாத்தனிங்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்கோ. கீரை வந்து பூத்திருக்கு, என்னண்டு வியந்து வளர்ந்துருக்குண்டு பாருங்கோ. கீரை அதில் இருந்து போலியாசி மாதிரி பூத்திருக்கு. இந்த பூவிൻ്റെ விதை தான் பறந்து எனக்கு கீரையாக மாறுறது. அது நான் இப்போ 1 மந்த்துக்கு முதலே அந்த சின்ன கீரையை பிடுங்கி சமைச்சிடுவேன். சிலதுகளை விடுறேன் நான். இஞ்சாலையெல்லாம் ஒரே இடவழி இல்லாமல் தான் இருக்குது. மணத்தக்காளியெல்லாம் பறிச்சிட்டுது பிடிங்கி எறிய வேணும். இஞ்சால வேறங்கோ இந்த வேலியெல்லாம் பத்தையாக இருந்தது. இன்றைக்கு கத்திரிக்கோளால் எல்லோரும் வெட்டிட்டேன். கொஞ்சம் செவ்வந்தி பூவெல்லாம் பூத்திருக்கேன். இதுதான் எங்களோட கசிபோன்னு சொல்லுவேன். அதுக்கு கீழே இருந்து நான் மிரக்கறிகளை பிடிங்கணும் வச்சு இதில் வச்சு பிறகு எடுத்துக்கொண்டு போகிறேன். நான் இங்கே வேறு இது ஒரு பசலை. இது வந்து கண்டுகள் வளர்கிறதுக்கு போடுறது. ஷேக் ஃபுட் அண்டு இருக்குது, இன் ஃபுட் அண்டு. இது முதல் போடுறது சேர்ந்து தான் அந்த கோழி பசலை என்று அது போடுறேன் நான். இங்கே பாருங்க இந்த பசலை தான் நான் பிறகு போடுறது காய்க்கு. இது வந்து 15 நாளுக்கு ஒருக்கா போடுவேன். ஃபெர்டிலைசர் பாருங்க. இந்த பசலை இப்படி இருக்குது. இந்த பசலை வந்து கணக்காக போடக்கூடாது. இது வந்து ஒரு கொஞ்சம் தான் போடணும். ஒரு மூடி அளவு தான் போடணும். 15 நாளுக்கு ஒருக்கா போடணும். இது வந்து இங்கே கனடாவில் உள்ள கடைகளில்
ரொனா கனேடியன் டயர் அப்படியான கடைகளில் இது விற்கிது. இதை வந்து கோழின்ற கழிவு வந்து தெரியும். இந்த கழிவு கோழின்ற கழிவு இங்கே பாருங்க மதர் கென் ஃபெர்டிலைசர் புளி ரெண்டாம் மதர் ரெண்டாம் மதர் புளி ரெண்டாம் கோழி அந்த இருக்குது பாருங்க. இதைத்தான் நான் 15 நாளுக்கு இருக்கா போடுற பசலைண்டு. அதுக்கு முதல் சின்ன நான் கண்டு வளரைக்க இதை போடுறேன் நான். இத்தோடு என்னுடைய வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.